தேவையில்லாமல் ஒரு எறும்பை கூட நம்ம வந்து கொல்லக்கூடாது. தேவையில்லாமல் நீங்கள் ஒரு காட்டுக்கு போகிறீங்க, ஒரு பூரான் போகுது, அது நீங்கள் தான் அந்த இடத்துக்கு போகிறீங்க, அந்த பூரான் வந்து உங்களை ஒன்றும் செய்ய போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பூரானை போய் தேடி போய் கொன்னுக்கிட்டு இருக்காதீங்க. அதனால் உங்கள் வீட்டில் ஒரு பூரான் இருக்குது அப்படின்னா பாதுகாப்பு காரணத்துக்காக நீங்கள் பிற உயிர்களை கொல்லலாம். தற்பாதுகாப்புக்காக பிற உயிரினங்களை கொல்லலாம். உங்களை கடிக்கலைன்னா பரவாயில்ல, வேறு யாரை கூட கடிச்சிடலாம். நீங்கள் உங்கள் வாழ்விடத்தில் ஏதாவது நச்சு பூச்சிகள் பாம்புகள்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு விரியன் பாம்பு இருக்குது, உங்கள் வீட்டு பின்னாடி ஒரு விரியன் பாம்பு இருக்குது, நீங்கள் அது வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு விட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களை யாரையா கடிக்கலாம், உங்களையே கடிக்கலாம். அப்போ நீங்களே தற்பாதுகாப்புக்காக நம்ம பிறரை கொல்வது தவறில்லை, பிற உயிரினங்களை கொல்வது தவறு. ஆனால் உணவுக்காக கொல்லக்கூடாது. உணவுக்காக இப்போ வந்து ஒரு மாடோ ஆடோ வந்து தற்பாதுகாப்புக்காக பிற உயிரினங்களை கொல்லலாம். ஆனால் உணவுக்காக அது ஒன்றும் பிற உயிரினங்களை கொல்வதில்லை. அதோட உணவு புல்லு தான். ஆனால் ஒரு மாட்டுக்கு தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு சிங்கத்தை கொல்லலாம். நல்ல ஒரு எருமை மாடு இருக்குது அல்லது ஏதோ ஒரு மாடு இருக்குது, நல்ல கூர்மையான கொம்புகளை வச்சு சிங்கத்தை ஒரு குத்தி கொல்வதற்கு அதற்கு உரிமை இருக்கிறது, தற்பாதுகாப்புக்காக. சிங்கத்தை கொண்டால் அந்த மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதுபோல் தான் தற்பாதுகாப்புக்காக நம்ம வந்து பிற உயிரினங்களை கொல்லலாம். ஒரு சிங்கத்தை கூட, நம்மளை தாக்க வருகிற சிங்கத்தை நாம் கொல்லலாம். அதற்காக அந்த மாமிசத்தை சாப்பிடணுங்கன்னு ஒன்று தலைவிதி கிடையாது. நமது உணவு எப்போவுமே பழங்கள் தான், காய்கறிகள் தான், கீரைகள். நம்மளாம் தாவர உண்ணிகள். நம்ம தாடைகள் பக்கவாட்டில் அசையும், உணவை அரைக்கும். உணவை அரைத்து உண்பது தாவர உண்ணிகளின் வழக்கம். ஆனால் சிங்கம் புலிகளுக்கு பக்கவாட்டில் அசையாது, பக்கவாட்டில் அதன் தாடைகள் அசையாது. அப்படின்னா அவைகள் வந்து மிருக உண்ணிகள், நாம் வந்து தாவர உண்ணிகள். நமது பாதுகாப்பிற்காக நாம் பிற உயிரினங்களை கொல்லலாம், ஆனால் உணவுக்காக கொல்லக்கூடாது. நமது பாதுகாப்பிற்காக பிற உயிரினங்களை கொன்றுவிட்டு அதன் மாமிசத்தை சாப்பிட வேண்டும் என்கிற தலைவிதி நமக்கு இல்லை. அதனால் ஒரு எறும்பை கூட தேவையில்லாமல் கொல்லாதீங்க. உங்கள் வீட்டில் உங்களை ஒரு எறும்பு கடிக்குதுன்னா டக்குன்னு அடித்து கொன்றுவீங்க, உங்களை ஒரு கொசு கடிக்குதுன்னா அடித்து கொன்றுவீங்க. அதுபோல் ஒரு காட்டுக்கு வெளியில் போகிறீங்க, எங்கேயோ தெருவில் எறும்பு போயிட்டுருக்கு அப்படின்னா, வரிசையாக போயிட்டுருக்கு, அதை மிதிக்காமல் போங்க. இந்த மாதிரி, ஏன்னா அது உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. உங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லை, அது வந்து தெருவில் இருக்குது, யாரையுமே அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மற்றவங்களையும் ஒன்றும் பண்ணி என்ன ஒன்று. இப்போ உங்கள் வயல்வெளியில் ஒரு விரியன் பாம்பு இருக்குது, அப்போது வந்து உங்களை கடிக்கலை, நீங்கள் அல்லது வேறு யாரையாவது கடிச்சிடக்கூடாதே அப்படிங்கிறக்காக பிறரை பாதுகாப்பதற்காக மனிதர்கள் தான் முதல்ல முக்கியம். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நாம தான் நமக்கு முக்கியம், அப்புறம்தான் அந்த பிற உயிரினங்கள் எல்லாமே. அதனால் பிறரை கடித்து விடக்கூடாதே அந்த விரியன் பாம்பு அப்படிங்கிறக்காக நீங்கள் அந்த பாம்பை கொல்வது நியாயம்தானே. அதனால் வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கணும்.